திரு தங்க வரதராஜன், ஒரு புதிய கொள்கை உருவாக்குறது, அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் ஏற்கனவே இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேசிய சராசரியை விட உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளி கல்வியாக இருக்கட்டும், அதிகமாக தமிழ்நாடு இருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக விளங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே அந்த முன்னேற்றத்தை தடுப்பதாக இருக்கு. அதற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது. இது சரியல்ல என்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அரசியல் காரணம்லாம் இல்லை, மாணவர்களுடைய எதிர்கால நலன் சார்ந்து தான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோங்கிறாங்க. வணக்கம் மகேஸ்வரன். அதாவது எப்பயுமே எந்த மத்திய அரசாங்கம் எது திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது பாத்தீங்கன்னா மக்களுக்கு விரோதமானது, தமிழ்நாட்டுக்கு விரோதமானதுன்னு சொல்றது திமுக வழக்கமான ஒரு விமர்சனம். அதுதான் நான் என்ன கேக்குறேங்க, இப்ப சகோதரர் தேசிய கல்விக் கொள்கையில எப்படியா இந்திய திணிப்பாங்க அப்படின்னு சகோதரர் திரு கலாநிதி அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன் சார், இங்க பாருங்க, அதாவது தேசிய கொள்கை தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுல அதாவது இன்னைக்கு மெட்ரிகுலேஷன்ல போய் பாத்தீங்கன்னா விருப்ப மொழியாக தான் நீங்க இப்போ எல்லாமே படிக்க முடியும். நீங்க சிபிஎஸ்சி இருக்கு ஒரு இணைப்பு ஒரு நடை சிக்கல் ஏற்பட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். தங்கரவாதம் மீண்டும் செல்லலாம். திரு ஐயநாதன், ஒரு ஒன்றும் அரசியல் காரணத்தால் தான் இப்போ திமுக போன்ற கட்சிகள் மத்திய அரசு எதுக்கு கொண்டு வந்தாலும் எதுக்குறாங்க. அந்த வகையில் தான் இதையும் எதுக்குறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கவரராஜன் குறிப்பிட்டார். அவர் தொடர்றதுக்கு முன்னாடி இணைப்பு கிடைக்கல, நீங்கள் தொடருங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய கல்விக் கொள்கை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னோம்னா, ஏழை எளிய மக்களை படித்து அவர்கள் கல்வி, பள்ளி கல்வி இதெல்லாம் முடிச்சு அவங்க மேல மேம்பாடு அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு கல்வி திட்டம், பாலிசி. ஆனா இந்த தேச கல்விக் கொள்கை அப்படின்றது 2020 இது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல திரு கஸ்தூரி ரங்கன் கொடுத்த அந்த 3 புத்தகத்தையும் 3 அறிக்கையும் படிச்சு சுருக்கி ஒரு 80 பக்கமா வெளியிட்டது இந்திய ஒன்றிய அரசு, அதையும் பார்த்திருக்கிறேன். அதுல எந்த விதமான கல்வியை மேம்படுத்தக்கூடிய யுக்திகளுமே கிடையாது. அது முதல்ல பெருமையை பேசுது, நம்ம கல்வி அப்படி இருந்தது இப்படி இருந்தது எல்லாம் பேசுது. அடுத்தபடியா என்ன பேசுது அப்படின்னம்னா, பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை பத்தி பேசுது. அதாவது பள்ளி கல்வியிலேயே பிரைவேட்டைசேஷன் அங்கே அதை பத்தி பேசுது. அடுத்தபடியா எலிமினேஷனை பத்தி பேசுது. இப்போ அந்த 5வது வகுப்புல ஒரு முறை பொதுத் தேர்வு, 8வது வகுப்புல ஒரு முறை பொதுத் தேர்வு, 11வது வகுப்புல பொதுத் தேர்வுன்னு சொல்லிட்டு இந்த 3 கட்டங்களா வைக்கிறாங்களே, அது எதுக்கு? எலிமினேஷன் சொல்லுவாங்க. தேர்வை வையே, ஃபெயில் ஆனவன் ஓடி போட்டோம். இவனுக்கு எந்த விதமான அக்கறையுமே இல்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், கல்வியை பெறணும் அப்படின்றதுக்காக புது புது வழிமுறைகளை, மெத்தடாலஜி அவங்க கடைபிடிக்கிறாங்க, கடைபிடிச்சு பண்றாங்க. இப்ப பின்லாந்து எடுத்துக்கிட்டலாம், ரஷ்யா எடுத்துக்கலாம், ஜப்பான், எங்க போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் ஐயந்திரிவர கற்றல் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் போறாங்க. இவங்க மட்டும் என்னன்னா மொழி திணிப்பை பண்றாங்க. 6வதுல இருந்தே வந்துருது, ஹிந்தி வந்துருது, ஹிந்தி மொழியை படி அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷை படி. இந்த மாதிரி இவங்க தாய்மொழி கல்வியை கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனசுல எலிமினேட் பண்ணிட்டு, அந்த 4வது 5, 3, 3, 4வது வரும்போது கிட்டத்தட்ட தாய்மொழிக்கு அங்க இடம் இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய வேலையை தான் இவங்க செய்ய போறாங்க. இவங்களுடைய நோக்கம் உள்ளபடியே மேம்படுத்துறது தான் அப்படின்னம்னா, கல்வியாளர்களை வைத்து இந்த தேச அளவிலான ஒரு கல்வி திட்டத்தை வகுப்போம் என்று சொல்லி ஒரு மாநாடை நடத்தி அதற்கான பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ரேம்வொர்க் பாலிசியை உருவாக்கி மாநிலங்களுக்கு அனுப்பி, இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணலாமா, உலக அளவில் நம்ம எக்யூப் பண்ணணும் மாணவர்களை அப்படின்னு சொல்லி பண்றதா இருந்ததுன்னா அது வேற விஷயம். ஆனா இவங்களே இதை யார் இதுக்கு மூலம் அப்படின்றதுலாம் தெரியாது. அதை முதல்ல கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு ஆள் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அதை தூக்கி இந்த கஸ்தூரங்கன் கமிட்டி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க எதையும் அவங்க இஷ்டத்துக்கு சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 80 பக்கமா சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இதுதான் தேச கல்விக் கொள்கை, இதுதான் எல்லாரும் கடைபிடிக்கணும் மாநில அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் எஜுகேஷன் பாலிசி இவங்க கொடுக்குறாங்க. ஃப்ரேம்வொர்க் தான், அதில் மாநில அரசுகள் தங்களுக்கு ஏற்றார் மாதிரி அதை நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி இவங்க பண்ணாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கூறுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான்
நாங்க ஒன்றிய அரசு தரக்கூடிய உதவி நிதியெல்லாம் தருவோம் அப்படின்றாங்க. இது எப்படி சரியாகும்? அதுதான் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம். 14,500 பள்ளிகள் 18 லட்சம் மாணவர்களுக்கு நலன் படிக்கிற திட்டம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்னொன்னு சொல்றாங்க, தேசிய கல்விக் கொள்கையினுடைய முன்மாதிரியாக இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, இப்ப வந்துட்டு கேந்திரிய வித்யாலயா, சிபிஎஸ்இ இதுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ராஜீவ் காந்தி காலத்துல 86ல இருந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி, இப்ப இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நீங்க வந்துட்டு இந்த நாட்டுல ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தையும் நம்ம மேம்படுத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நீங்க நாடு முழுவதும் மாணவர்களையும் வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும், படிக்க வச்சு அவங்கள மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, அதற்காக நீங்க பட்ஜெட்ல ஒதுக்க வேண்டிய குறைஞ்சபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு நீங்க பண்ணணும். பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யக்கூடிய எஜுகேஷனுக்கான அலாட்மெண்ட் அது மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா 13% வேணும். இன்னைக்கு 48 கோடி அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடியை வந்து எஜுகேஷனுக்கு பண்ணணும். பண்ணுவாங்களா இவங்க? பண்ணி இருக்காங்களா? அதுல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி பேசி இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? தூக்கி பிரைவேடைஸ் பண்ணு. பிரைவேடைஸ் பண்ண என்ன ஆகும்? கட்டண கல்வி, அது காசு கொடுத்து கல்வியை பெறுவது அப்படின்றது. நாம இலவச கல்வியில போயிட்டு இருக்கக்கூடிய நாடு இது. ஏன்? ஏழை எளிய மக்கள் ஜாஸ்தி. 83 கோடி பேருக்கு நாங்க இலவசமா ரேஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டண கல்விக்கு யார் வருவா? எப்படியாப்பட்ட முரடை பாருங்க, இந்த முரடை நல்லா கவனிங்க. அப்போ ஒன்னொன்னுத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வழிமுறையும் இப்ப இதே எடுத்துக்கங்க. இந்த சமக்ரான் சிக்ஷா அபியான் இதே எடுத்துக்கங்க, எஸ்எஸ்ஏவே. அதுல என்ன இருக்குது? 60% மாநில அரசு, ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு. ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபண்டா தான் அதை வந்துட்டு பண்றாங்க. அதை பண்ணும்போது நீங்க எதுக்கு டிக்டேட் பண்றீங்கன்ற நான் ஒரு கூட்டாட்சி அரசமைப்பில் கல்வின்றது ஒரு பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நீங்க எதுக்கு நீங்க வந்துட்டு இப்படித்தான் ஒன்றத்தை செய்ய ஆகணும்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த நாடு தமிழ்நாடு 2 மொழி கொள்கையை வச்சுட்டு எவ்வளவோ வளர்ந்துருச்சு முன்னாடி. நீங்க உங்களுக்கு என்ன நோக்கம்? இந்தியை மேம்படுத்தணும், இந்திய எல்லாத்தையும் கற்பிக்கணும், இந்திய எல்லாரும் பேசணும், தாய்மொழிகளை எல்லாம் அழிக்கணும், அதுதான் நோக்கம். 1400 சொச்சம் தாய்மொழிகள் இருந்த இந்த நாட்டுல 1400 சொச்சம் தாய்மொழிகள் இருந்த இந்த நாட்டுல சற்றப்ப 600க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு வெறும் 746 தான் இருக்குது. அதுல பிரதான மொழிகளா ஒரு 40 மொழிகள் இருக்குது, இன்னமும் பேசப்பட்ட மொழிகள் இருக்குது. அதுல ஒரு 18-22 மொழிகள் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டியலுக்கு வந்திருக்குது. மீதி எல்லாம் லைன்ல ஒரு 20 மொழிகள் வந்துட்டு அங்கீகாரத்துக்காக நிக்குது. இதுதான் இந்த நாடு. மற்றபடி இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விடயம் வந்துட்டு சயின்ஸ்லயோ விஞ்ஞான பாடங்களை கற்பித்தலோ எந்த விதமான பரிந்துரையுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க நீ பாத்தீங்கன்னா ஒன்னு இந்திய திணிக்கிறது, இன்னொன்னு எலிமினேஷன், தூக்கி வெளில போடு, அவ்வளவுதான். அதுக்கு தேர்வு. தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி என்பது 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்விதான், அல்லது உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி என்று குறிப்பிட்டிருக்காங்கல்ல, அது நல்ல அம்சமா உங்களுக்கு தெரியலையா? இந்த நாட்டை பிராந்திய மொழி அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். உலக அளவில் முன்னேறிய நாடுகள் அனைத்தும் தங்களுடைய தாய்மொழி கல்வியில தான் ஆராய்ச்சி வரை, மேம்பாடு வரை போறாங்க. R&D வரைக்கும். ஜப்பான், கொரியா, ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, வெறும் தாய்மொழி கல்விதான். நான் ரஷ்யன் லாங்குவேஜ் படித்தேன். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கற்பிக்கிற முறை, நான் 80கள் அது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கற்பிக்கிற முறையே வேற. இன்னைக்கெல்லாம் இந்த பள்ளிக்கு விடுமுறைன்னா பள்ளிக்கு விடுமுறைன்னு சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பாக்குறோம். கட்டுப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த இடத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. எஜுகேஷன்ல கற்பித்தல்ல இருக்கக்கூடிய தடைகள் எவ்வளவு இருக்குது இங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப மேம்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க எக்ஸாம் மேல இல்ல, எக்ஸாமை பத்தி இல்ல, ஒரு டீச்சர்னுடைய ஒரு அப்சர்வேஷன்ல ஒவ்வொரு மாணவன் மேலேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க நிர்ணயிச்சு அடுத்த கிளாஸுக்கு கொண்டு போறாங்க. பேசலாம். இது என்னன்னா சக்சஸ் ஃபெயிலியர் இல்ல பொறுங்க, வெற்றி பெறுவது தோற்று விடுவது அப்படின்னு தேர்ச்சி முறையை வச்சு நீங்க ஒருபோது கல்வியை ஒழுங்குபடுத்தவே முடியாது. இல்ல, அதுல சொல்லியிருக்காங்களா, தேர்வு என்பது வந்து ஒரு செயல்பாட்டு முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, தொழிற்கல்வி சார்ந்து ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பள்ளி கல்லூரிகள்ல கல்வி நிறுவனங்களில் கொடுக்கிறது என்றெல்லாம் வகுத்திருக்கதா சொல்லியிருக்காங்களே. ஏங்க இது கடைசியில பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நிக்கீங்க, அந்த குலக்கல்வியில போய் நிக்கீங்க. இவங்களை யாரும் சொல்ல முடியுது? பானை செய்யறது, கூடை செய்யறது, பிளாஸ்டிக் பேக் செய்யறது, இந்த கதையெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். அதெல்லாம் சமூகத்துல வந்து கத்துக்குருவான். இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் பண்ண வேணாம். பள்ளி கல்வின்றது என்னது? எக்யூப் எ ஸ்டூடெண்ட் டு திங்க், ஆக்ட். அதுக்காகத்தான் அவனுக்கு எல்லாம் கொடுக்கறது, இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறது.
அவனை முதல்ல புரிந்து கொள்வதற்கும் அதன் மீது சிந்திப்பதற்கும் அதன் மீது செயலாற்றுவதற்கும் ஒரு தனித்தன்மையுடைய ஒரு மனிதனை ஆக்கிறதுக்கு தான் அந்த கல்விக்கூடத்துக்கு வரானே ஒழிய மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே இந்த அடிப்படை இந்திய ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடியது ஒரு முட்டாள்தனமான ஒரு கொள்கை என்பதை தவிர இதை வேற விமர்சிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. திரு ஐயா, நீங்க குறுக்கிட்டீங்க. அந்த இந்தின்னு எங்க திணிக்கல, விருப்ப மொழி தான் அது, இந்தியும் ஒண்ணு, அவ்வளவுதான், இந்தி மட்டுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க ஏன் அதை இந்தி திணிப்புன்னு மிகைப்படுத்துறீங்கிறாங்க. இருங்க, நாங்க எல்லா மொழியும் கத்து தருவோம், எதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. அங்க சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள்ல வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு எத்தனை பேருக்கு ஒரு டீச்சரை உங்களால கொடுக்க முடியும்? அதை முதல்ல சொல்லுங்க. இவங்க ஆப்ஷன் சொல்றாங்க, எதை வேணாலும் நீ படிச்சுக்கோ அப்படின்ட்டு. படிக்கிறத வந்துட்டு அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, குறைஞ்சது 25 மாணவர்கள் விரும்பினா தான் அந்த மொழி பாடத்தை நாங்க கத்து தருவோம், அதுக்குன்னு ஒரு டீச்சர் போடுவோம். அதை விட இப்ப இந்தி நாங்க கத்து கொடுக்கறதுக்கு இங்க டீச்சர் இருக்கிறாங்க, சோ இந்தியில சேர்த்துருங்க அப்படின்னா தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, சர்தா இந்தி படிக்கட்டும்னு சொல்லிட்டு போவாங்க. இதான் பாரதிய ஜனதாவோட நோக்கம். அதான் இப்ப கேவிபில எல்லாம் நடக்குது. எனவே அது கிடையாது. தாய்மொழியை நாங்க இருங்க தாய்மொழியை என்கரேஜ் பண்றோம்ன்றாங்க. நீங்க என்ன என்கரேஜ் பண்றது? நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இப்ப அதான் நடக்குது. மூன்றாவது, நுழைவுத் தேர்வை திரிச்சது நீங்க. அப்புறம் அந்த மாதிரியான அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை வந்துட்டு தவிர்க்கணும்னு மாநில அரசு கிட்ட எப்படி சொல்றீங்க? அதான் என்னோட கேள்வி.